கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்திய இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை நேரத்திலே செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 27 முதல் 31 வரை நாம் வாசிப்போம். கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 40 27 31 வரை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே மண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய வியலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அன்னோர் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கு பெயர் என்னவென்றால் the third Sunday after Easter. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்திய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஈஸ்டருக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, the third Sunday after Easter. இந்த நாளுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னா ஜூபிலேட். லத்தீன் வார்த்தை ஜூபிலேட். அதுக்கு என்ன அர்த்தம்னா மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், ஆனந்த சத்தமிடு அல்லது கம்பீர சத்தமிடு. ஜூபிலேட், மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், கம்பீர சத்தமிடு அல்லது ஆனந்த சத்தமிடு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார்? நீ ஆனந்த சத்தமிடு. அல்லேலூயா, நீ கம்பீர சத்தமிடு. ஒரு ஆள் எப்பொழுது ஆனந்த சத்தமிடுவாங்க? சந்தோஷமா இருக்கும்போது, நல்ல செய்தியை கேட்கும்போது. உலக பிரகாரமாக சொல்லப்போனால் முன்னொரு காலத்தில் லாட்ரி சீட்டெலாம் நிறைய பேர் வாங்கி லாட்ரி தினத்தந்தி பேப்பரில் நம்பர் வந்திருக்குதான்னு தேடுவாங்க. பசங்க 10th +2 பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணிட்டோமான்னு என்ன பண்ணுவாங்க? நம்பரை தேடுவாங்க தினத்தந்தி பேப்பரில். அது மாதிரி அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு வாங்குகிற பழக்கம் மக்கள் இடத்துல இருந்தது. தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க? லாட்ரி சீட்டில் அந்த லாட்ரி சீட்டு நம்பரை தேடுவாங்க. சிலருக்கு விழும், அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, எனக்கு லாட்ரி விழுந்துருச்சு, இவ்வளோ பணம் விழுந்துருச்சு. லாட்ரி சீட்டு வாங்கியே ஏழையாக போனவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு நிறைய பேருக்கு விழாது, சிலருக்கு விழும். எஸ்பெஷலி துபாய்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் லாட்ரிலாம் விழும். இன்னைக்கு
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஜூபிலேட், மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ், ஆனந்த சத்தமிடு, கம்பீர சத்தமிடு, அக்களிப்பு அடை, மிகுந்த சந்தோஷம் அடை. கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ஆனந்த சத்தமிடு, கம்பீர சத்தமிடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு சத்தத்தை வெளிப்படுத்து. என்ன விஷயம்னா, இந்த ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அன்னோர் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மினி பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி பைபிள்னா ஒரு சிறிய பைபிள். பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கிறது? 66 புத்தகம் இருக்கிறது. அது மாதிரி இந்த ஏசாயாவில் 66 அதிகாரம் இருக்கிறது. இந்த ஏசாயா 66 அதிகாரத்தை ஒரு நபர் எழுதினார் என்று நாம் நினைக்கின்றோம். கிமு 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த மாபெரும் இறைவாக்கினரின் பெயரால், தீர்க்கதரிசியின் பெயரால் வழங்கப்பெறும் இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1 முதல் 39 அதிகாரம். 2வது பிரிவு 40 முதல் 55 அதிகாரம். 3வது பிரிவு 56லிருந்து 66 அதிகாரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 66 அதிகாரங்களை கொண்ட ஒரு நூல். இந்த நூலை நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு எருசலேமில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு ஆலோசகராக இருந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. அவர் பேர் ஐசாயா ஆஃப் ஜெருசலேம். எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா, இவர் கிமு 738லிருந்து 701 வரைக்கும் வாழ்ந்தவர். 2வது பிரிவு 40 முதல் 55. ஏசாயாவினுடைய 2வது பிரிவு 40 முதல் 55 அதிகாரங்கள். இப்பகுதி யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புதுவாழ்வு வாழுமாறு அழைத்து செல்வார் என்று இறைவாக்கினர் முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரேலர் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறையாசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியர் பற்றிய பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலேயே மிகச்சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஏசாயா 40 முதல் 55 அதிகாரங்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில்
கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதியை நான் வாசித்தேன். இந்த ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் இருந்தாலும் 1 முதல் 39 வரை எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்றால் அசீரிய பேரரசின் காலத்தில் எழுதப்பட்டது. 2வது பகுதி 2ஆம் ஏசாயா எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால் பாபிலோனிய பேரரசின் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. 3வது பிரிவு 56லிருந்து 66 அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால் அது பாரசீக பேரரசின் காலத்தில் எழுதப்பட்டது, பெர்சிய பேரரசின் காலத்தில் எழுதப்பட்டது. ஏசாயா 66ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரங்கள் ஒரே நூலில் இருந்தாலும் அது எத்தனை பிரிவாக இருக்குதுங்க? 3 பிரிவாக இருக்குது. முதல் பிரிவு 1லிருந்து 39 அசிரிய பேரரசின் காலத்தில் எழுதப்பட்டது. 2வது பிரிவு பாபிலோனிய பேரரசின் காலத்திலே எழுதப்பட்டது. 3வது பிரிவு பெர்சிய பேரரசு அல்லது பாரசீக பேரரசின் காலத்திலே எழுதப்பட்டது. கிமு 587ஆம் வருஷம் பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மீது யூதாவின் மீது படையெடுத்து அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கைது செய்து பாபிலோனுக்கு சிறையிருப்பு கொண்டு சென்று விட்டார். அந்த எருசலேம் நகரத்தை அழித்தார். எருசலேம் தேவாலயத்தை சுட்டெரித்தார். செத்து போனவங்களை தவிர உயிராக இருக்கிற எல்லாரும் எங்கே கொண்டு போயிட்டாரு? பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போய்விட்டார். அதுக்கு என்ன பேருன்னா எக்ஸைலிக் பீரியட் என்று பெயர். சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் இந்த யூதா தேசத்தவர்கள் எருசலேம் குடிகள் அந்த பாபிலோனில் போய் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 70 வருஷம். அவங்க பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க தங்களுடைய தாய் நாட்டை நினைத்து வேதனைப்பட்டார்கள். நம்மளுடைய வீடு வாசல், நம்முடைய வயல்வெளி தோட்டங்கள் எல்லாத்தையும் விட்டு அந்நிய நாட்டில் வந்து நம்ம ஒரு அடிமைகளாக சிறையிருப்பில் நம்ம இருக்கிறோமே என்று அவர்கள் வருந்தி கொண்டிருந்தார்கள், ஏங்கி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பாபிலோனிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தார். பாபிலோனிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக பேசுகிறார். அவர் பேர் தெரியல. அவருக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா 2ஆம் ஏசாயா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. 2nd ஐசாயா ஆர் டியூட்ரோ ஐசாயா. அவர் பேர் தெரியல. ஆனால் கர்த்தர் அவரை பாபிலோனிலே அவரை தெரிந்து கொண்டு தமது ஆவினாலே அவரை நிரப்பி அவர் தீர்க்க தரிசனமாக மக்களோடு பேசுகிறார். பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கக்கூடிய மக்களே, நான் உங்களை விடுதலையாக்கப் போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். உங்களை இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து உங்களை மீண்டும் யூதா தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். உங்கள் சிறையிருப்பு நாட்கள் முடிவடைய போகிறது. நீங்கள் ஏற்கனவே எப்படி யூதா தேசத்தில் எருசலேமில் நீங்கள் சந்தோஷமாய் குடியிருந்தீர்களோ அப்படியாக நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தர் அந்த 2ஆம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆட்சி புரிந்த அந்த பாரசீக அரசர் பெயர் சைரஸ். அந்த சைரஸ் என்பவர் அந்த பாபிலோனை அவர் கைப்பற்றார். அவர் பாரசீக மன்னர் சைரஸ். அவர் பாபிலோனை அவர் கைப்பற்றார். அந்த வருஷம் என்னன்னா 550 அவர் பாபிலோன் மேலே அவர் படையெடுக்கிறார். 538 த சிட்டி ஆஃப் பாபிலோன் சரண்டர்ஸ் டு பெர்ஷியா. பாபிலோனுடைய நகர் பாரசீக மன்னன் சைரஸ்க்கு கோரேஸுக்கு அடி பணிந்தது.
அப்பொழுது அந்த கோரேஸ் என்ன செய்கிறார்? சைரஸ், எடிக்ட் ஆஃப் சைரஸ், அந்த கோரேஸ் ஒரு அரச கட்டளையை பிறப்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸைல்ஸ் லெட் பை சேஷ் பசார். சேஷ் பசார் என்பவருடைய தலைமையின் கீழே பாபிலோனில் இருக்கக்கூடிய யூதாவின் சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் எருசலேமுக்கு திரும்பும்படியாக அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். அரசர் ஒரு கட்டளை பிறப்பித்தால் அதுக்கு என்ன பேர்? அரச கட்டளை என்று பெயர். அல்லேலூயா. டிக்ரி அல்லது எடிக்ட். எடிக்ட் ஆஃப் சைரஸ். சைரஸினுடைய கோரேஸினுடைய அவர் பிறப்பித்த கட்டளை என்னவென்றால், பாபிலோனில் குடியிருக்கிற யூதா மக்கள், எருசலேமின் குடிகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகலாம். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கோரேஸின் மூலமாக விடுதலையை அறிவிக்கிறார். ரெண்டாவது, ரீபில்டிங் ஆஃப் த டெம்பிள் பிகன். அவர் மக்களை மட்டும் விடுதலை ஆக்கல, அந்த மக்கள் எருசலேமுக்கு போய் யூதா தேசத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணணும்? தங்களுடைய வீடுகளையும் கட்டலாம், ஆலயத்தையும் அவங்க கட்டணும். முதலாவது என்ன கட்ட வேண்டும்? வீடு. ரெண்டாவது ஆலயம். குடியிருப்பதற்கு வீடும், தொழுது கொள்வதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதை தான் அவர் பிறப்பிக்கிறார், அந்த ஆணை. ரீபில்டிங் ஆஃப் த டெம்பிள் பிகன் பட் சூன் ஹால்டட். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆலயம் கட்டுற வேலை சற்று நின்று போகிறது. இதை நாம் இந்த 2ஆம் ஏசாயா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், டாபிக்கு ஜூபிலேட், மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ். ஆனந்த சத்தமிடு, ஆனந்த சத்தமிட்டு கம்பீரி, கம்பீர சத்தமிடு, ஆர்ப்பரி. ஏன்? அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையை தருகிறார். 70 வருஷம் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அந்த கோரேஸ் என்ற மன்னன் மூலமாக, சைரஸ் என்ற மன்னன் மூலமாக கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சத்தமிட்டு நீங்கள் கம்பீரியுங்கள், ஆனந்த சத்தமிடுங்கள், கம்பீர சத்தமிடியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ஜூபிலேட், மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ். ஏன்? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறார், அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களை நீர் கைவிட்டு விட்டீர். 70 வருஷமாக நாங்கள் இந்த பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேசத்தை, எங்கள் நகரத்தை, எங்கள் நாட்டை, எங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்நிய தேசத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். கடவுளே, நீர் எங்களை மறந்து விட்டீர், எங்களை நீர் நினைக்கவில்லை, எங்களுக்கு நீர் இரக்கம் காட்டவில்லை என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ நம்ம வாசித்த இந்த 40வது அதிகாரம் 28 - 31 வேத பகுதி அது எதை குறிக்கிறது? The first reply to Israel's complaint is a promise of God given renewal. 40வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் படிங்க. 40வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த 1 முதல் 39 எருசலேமில் வாழ்ந்த
ஒரு நோபல் மேன், அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா எழுதினது 1-39 அதிகாரம். 40 55 அதிகாரம் பாபிலோனில் வாழ்ந்த பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. அவர் பேர் தெரியல, ஆனால் அவர் ஆறுதலான வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பாபிலோனிலே வாழ்ந்த அந்த சிறையிருப்பிலே வசித்த மக்களுக்கு கூறுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் எடுத்த உடனே 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். கம்ஃபோர்ட் மை பீப்புள், கம்ஃபோர்ட் மை பீப்புள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். எல்லாம் ஒன்று தான். ஆற்றுங்கள் தேற்றுங்கள்ல ஒரே வார்த்தை தான். கம்ஃபோர்ட் மை பீப்புள், கம்ஃபோர்ட் மை பீப்புள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். இன்னைக்கு காலை நேரத்தில் இந்த தேவனுடைய மகிமையின் சபைக்கு வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டமாகிய எ ரெமனன்ட், ஒரு சிறு கூட்டம், எஞ்சி இருக்கிற ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிவடைய போகிறது. அல்லேலூயா. உங்கள் கஷ்ட காலம் முடிவடைய போகிறது. உங்கள் அடிமைத்தனம் முடிவடைய போகிறது. உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பாபிலோன் ராஜாவுடைய ஆளுகை முடிய போகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய துன்பங்களிலிருந்து, உங்கள் பிரச்சனைகளிலிருந்து, உங்கள் வேதனைகளிலிருந்து, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கோரேஸ் என்கிற அந்த சைரஸ் என்கிற பாரசீக அரசனை எழுப்பி அவர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் இந்த பாபிலோன் நாட்டிலிருந்து உங்கள் சொந்த நாடான யூதாவுக்கு உங்கள் சொந்த நகரான எருசலேமுக்கு நீங்கள் போக போகிறீர்கள். நீங்கள் போவதற்கு ஒரு பெரிய ஹைவேஸை கூட, ஜிஎஸ்டி ரோடு, ஜிஎன்டி ரோடு மாதிரி ஒரு பெரிய ரோட்டை கூட அந்த பாலைவனத்தில் போட போகிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அது வழியாக நடந்து போக போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ரீச் யுவர் கண்ட்ரி, யூ ஆர் கோயிங் டு ரீச் யுவர் சிட்டி ஆஃப் ஜெருசலேம். எருசலேம் பட்டணத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. யூதா தேசத்துக்கு திரும்ப போக போகிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 70 வருஷத்துக்கு பிறகு. நம்ம யாரும் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவங்கள ஆறுதல் படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை, கண்ணீரில் இருக்கிற மக்களை, பிரச்சனையில் இருக்கிற மக்களை, வியாதியில் இருக்கிற மக்களை நான் என்ன பண்ண போகிறேன்? விடுதலையாக்க போகிறேன். அவங்க வியாதியை நீக்க போகிறேன். அவங்க சிறையிருப்பை திருப்ப போகிறேன். அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க போகிறேன். ஆகவே என் ஜனமாகிய இஸ்ரவேலை, என் ஜனமாகிய யூதா மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் கன்சோலேஷன், வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபோர்ட், ஆறுதலான வார்த்தை அந்த 40லிருந்து 55ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறார். அவங்க ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மனைவி வந்து புருஷங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன சொல்லுங்க பிரயோஜனம்? ஒரு புடவை எடுத்து கொடுத்தியான்னு கேட்பாங்க. புருஷன் மதர்ஷாவுக்கு போய் புடவை எடுத்து கொடுத்தாதான் புருஷன் புடவை எடுத்து கொடுத்ததுக்கு அடையாளமா? நான் டேனியல் கவனிக்கல. எங்கள் வில்லியம் செய்மூர் அழுவுறது கவனிச்சு. புருஷன் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மதர்ஷாவில் வேறு என்ன கடமை இருக்குது மெட்ராஸில்? சரவணா ஸ்டோரில், அப்புறம் சென்னை சில்க்ஸில் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு போத்தீஸில் புடவை எடுத்து கொடுத்தாதான் புருஷன் புடவை எடுத்து கொடுத்தாரான்னு அர்த்தமா? உங்களுக்கு சம்பாதிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்றாரு. குடும்ப செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு புடவை எடுத்துக்கங்க. அல்லேலூயா.
But many wives are asking this question to husbands. உங்களை கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு புடவை எடுத்து கொடுத்தீங்க, அதுக்கு என்னத்த பதில் சொல்கிறது நம்ம? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்பாங்க, ஏங்க என்னை லவ் பண்ணும்போது அங்கே கூட்டின்னு போனீங்க, இங்கே கூட்டின்னு போனீங்க, அதை வாங்கி கொடுத்தீங்க, இதை வாங்கி கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டீங்களே, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களேன்னு அவள் கேட்டாலும் அதுக்கு புருஷன் சொன்னான்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் வேட்பாளர் ஊராக போயிட்டு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு ஊராக போயிட்டு அவர் அந்த மக்கள்கிட்ட ஏதாவது கேட்குறாரா? சொல்லுங்கள். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் தான் போயிட்டு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுறாரு. ஜெயிச்சிட்ட பிறகு மக்கள் தான் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, தீர்த்து வைங்கன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த புருஷன் சொன்னாராம். ஐயா, நல்ல கதையா ஐயா, ஒரு கை தட்டுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், உன்னை கொடுமைப்படுத்தினவைகளை, உன்னை துன்பப்படுத்தினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொன்னால் அவர் தான் விடுதலை கொடுத்துட்டாரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கோரேசின் மூலமாக அவர் என்ன பண்ணார்? விடுதலை கொடுத்துட்டார். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. 40 அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீர் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, எங்களை நீர் மறந்து விட்டீர் என்று. த ஃபர்ஸ்ட் ரிப்ளை டு இஸ்ரேல்ஸ் கம்ப்ளைண்ட் இஸ் எ ப்ராமிஸ் ஆஃப் காட் கிவன் ரினியூவல். ஏசாயா 40:28-31 வரைக்கும் நம்ம வாசித்தோம். இந்த பகுதியில் கர்த்தர் தன்னிடத்திலே குறை சொன்ன, தன்னிடத்திலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த யூதா மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. 27, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என யாக்கோபே நீ சொல்வது ஏன், இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன். அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை நீர் மறந்து விட்டீர். இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் என்கிற ஒரு மக்கள் அந்த பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கிறதை நீ கண்டுகொள்ளவில்லை, நீர் மறந்து விட்டீர் என்றே அவங்க கர்த்தர்கிட்ட சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாதா, நீ கேட்டது இல்லையா, ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே மண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர், அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய வியலாது. அவர், அதாவது கர்த்தர், சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். முக்கியமான வசனம், இதை நான் எல்லாருக்கும் காலையில் அனுப்பிச்சேன். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அன்னோர் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அல்லேலூயா. இந்த 40வது அதிகாரம் 30-31 இன்றைக்கி நான் காலையில் என்னுடைய கான்டாக்ட்ஸ், அந்த ஃபோன் கான்டாக்ட் இருக்கிற எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சேன். இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, யூத்ஸ் வில் பிகம் டயர்ட், வாலிபர்கள் டயர்ட் ஆகிடுவாங்க, அண்ட் வியரி, சோர்ந்து போய்விடுவார்கள். யங் மென், அதுவும் வாலிபர்கள் தான், வில் சர்டன்லி ஸ்டம்பிள், வாலிபர்கள் ஓடும்போது நடக்கும்போது இடறி விழுவார்கள். பட் தோஸ் ஹூ ஹோப் இன் த லார்ட், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், அல்லது தோஸ் ஹூ வெயிட் ஃபார் த லார்ட், கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறவர்கள், will renew their strength, they will fly up on wings like eagles, they will run and not be tired, they will walk and not be weary. இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர்,
ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அன்னோர் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா, வாலிபர்கள் டயர்ட் ஆகிடுவாங்க, சோர்வடைவார்கள். வியரி களைப்படைவார்கள். யங் மேன் வில் சட்டன்லி ஸ்டம்பிள். இளமையாக இருக்கிற வாலிபர்கள் நடக்கும் பொழுது அல்லது ஓடும் பொழுது இடறி கீழே விழுவார்கள். பட் ஆனால் those who hope in the Lord, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், அல்லது those who wait for the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், renew their strength, தங்கள் வல்லமையை புதுப்பித்துக் கொள்ளுவார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம், நம்ம சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த செய்தியை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், those who hope in the Lord, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் will renew their strength. கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். புதிய ஆற்றல், புதிய வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே யார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கர்த்தர் தராரு? புதிய ஆற்றல், புதிய வல்லமையை கொடுக்கிறார். இந்த காத்திருத்தல் உங்க பைபிள்ல படிங்க, 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இது ஒரு மிக முக்கியமான வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருத்தல். அதனால்தான் அந்த பாட்டை நம்ம பாடணும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேனே, அவர் என் பக்கமாய் சார்ந்து என் கூக்குரல் கேட்டார். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூக்குரல் கேட்டார். அந்த பாட்டில் அவர் யாருக்காக காத்திருந்தாரு? கர்த்தருக்காக காத்திருந்தார். இங்கிலீஷ் பைபிளில் அந்த காத்திருத்தல் என்பதற்கு வெயிட்னு இருக்குது. those who wait for the Lord, கர்த்தருக்காக யார் காத்திருக்கிறாங்களோ, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். those who wait for the Lord will renew their strength. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க தங்களுடைய பலத்தை என்ன பண்ணுவாங்க? புதுப்பித்துக் கொள்வார்கள். எபிரேய மொழியில் அந்த காத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வெயிட், சில பைபிளில் ஹோப்புன்னு போட்டிருக்கும். those who wait for the Lord, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், அல்லது those who hope in the Lord, கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? ஒரு பைபிளில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, those who wait for the Lord. இன்னொரு பைபிளில் எப்படி இருக்குது? those who hope in the Lord, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். குட் நியூஸ் பைபிள் அல்லது டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் பைபிளில் அந்த வெயிட் இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, those who trust in the Lord, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க. அதே மாதிரி கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்லையும் those who trust in the Lordன்னு இருக்குது. ஸோ அங்கு வரக்கூடிய வார்த்தை காத்திருத்தல், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த காத்திருத்தல் என்ற வார்த்தை இங்கிலீஷில் வந்து வெயிட்டு, ஹோப்பு, ட்ரஸ்ட்டு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. வேறு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? லுக் ஃபார் த லார்ட், தோஸ் ஹூ ஹோப் இன் த லார்ட்
கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். those who wait for the Lord, கர்த்தருக்காக காத்து இருக்கிறவர்கள். those who look for the Lord, கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள். those who expecting the Lord, கர்த்தரிடத்திலே எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள். those who trust in the Lord, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். hope in the Lord, wait for the Lord, look for the Lord, expecting the Lord, trust in the Lord. இது எல்லாமே எதிலிருந்து மொழிபெயர்க்கிறாங்கன்னா காவா, KAWA, காவா என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து தான் இந்த காத்திருத்தல் என்ற மொழிபெயர்ப்பு வருகிறது. காவா, காவா என்ற எபிரேய வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? காத்திருத்தல் அல்லது நம்பிக்கையோடு இருத்தல் அல்லது எதிர்நோக்கி இருத்தல், எதிர்பார்த்து இருத்தல். சிம்பிளி ட்ரஸ்ட் இன் த லார்ட், கர்த்தரிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்திருத்தல். லுக் ஃபார் த லார்ட், இப்படிலாம் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த காவா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்பிக்கையுடன் காத்திருத்தல். என்ன அர்த்தம்? நம்பிக்கையுடன் காத்திருத்தல். அந்த காவா என்ற எபிரேய வார்த்தைக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா நம்பிக்கையுடன் காத்திருத்தல். வெயிட்டிங் வித் ஹோப், வெயிட்டிங் வித் ஹோப், நம்பிக்கையுடன் காத்திருத்தல். நான் படிக்கிற பாருங்க, வேர்ட் பைபிள் கமெண்ட்ரி, WBC கமெண்ட்ரி. வேர்ட் பைபிள் கமெண்ட்ரியில் இந்த காவாவுக்கு எப்படி மீனிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. The word kava may mean wait or hope. The word kava may mean wait or hope. Here the ideas overlap. Wait அல்லது hope, காத்திருத்தல் அல்லது நம்பிக்கையோடு இருத்தல் என்ற அந்த ரெண்டு அர்த்தமும் ஒன்றுடன் ஒன்று ஓவர்லேப் ஆகிறது. Here the ideas overlap. Waiting hope, காத்திருக்கும் நம்பிக்கை. Here the ideas of hope, ideas of kava overlap. Waiting hope, காத்திருக்கும் நம்பிக்கை, or hopeful waiting, நம்பிக்கையோடு காத்திருத்தல். காத்திருக்கும் நம்பிக்கை, waiting hope, or hopeful waiting, நம்பிக்கையோடு காத்திருத்தல். Israel's impatience and insistence on prompt action from God could become her undoing. இங்கே என்ன அர்த்தம்னா நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் வேட்டையாட போவாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது விக்டர் பிரேம் சாகர் அப்படின்னு ஒரு CSC மாடரேட்டர் இருந்தார். அவர் எபிரேய மொழி பேராசிரியர், குருக்களில் ஒர்க் பண்ணார். டாக்டர் K. ராஜரத்னம் பீரியட். அப்போ ஒரு மீட்டிங்கில் அவர் இது சொன்னார். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்காக தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி காத்திருக்க வேண்டும்? தான் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற காரியம் நமக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் சிறையிருப்பை திருப்பணும். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அந்த கோரேஸ் என்ற சைரஸ் அரசன் பாபிலோன் ராஜாவை தோற்கடித்து அவர் பாரசீக பேரரசுடைய மன்னனானார். அந்த பாபிலோனில் இருக்கிற யூதா மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போகலாம், உங்கள் வீடுகளை கட்டலாம், உங்கள் ஆலயத்தையும் கட்டலாம், நான் உதவி செய்கிறேன். நம்பிக்கையோடு காத்திருத்தல் அல்லது காத்திருத்தல் நம்பிக்கையோடு. அதுக்கு என்ன உதாரணம் அவர் கொடுத்தாருன்னா, காட்டில் அந்த காலத்தில் வேட்டையாட போவாங்க. பொதுவாக காட்டு மிருகங்கள்லாம் எப்போ வரும்? பகலில் வருமா, நைட்டில் வருமா? நைட்டில் தான். இருட்டான பிறகு அந்த சிங்கம், புலி, கரடி, மான்கள் எல்லா மிருகங்களும் ராத்திரி நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணுங்க, இறை தேடுது. அப்போ அந்த இறை தேட வரும்போது
அங்கு வரக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவதற்காக வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு வேட்டையாடுகிறவர் காட்டுக்கு போவார். காட்டுக்கு போய் அந்த மிருகங்கள் நடமாடக்கூடிய அந்த சந்தரிக்கக்கூடிய இடத்துல அவர் அமைதலாக ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, முழங்கால்ல நெடுமுழங்கால் இல்லை, ஒரு காலை முட்டிக்கால் போட்டு ஒரு காலை ஊன்றி கொண்டு அந்த வில்லிலே அம்பை வைத்து அவர் காத்திருப்பார். ஏதாவது ஒரு மான் வருதா, ஏதாவது ஒரு முயல் வருதா, ஏதாவது ஒரு முள்ளம் பன்றி வருதா, அல்லது ஏதாவது ஒரு காட்டு பன்றி வருதான்னு சொல்லி அவர் எதிர்பார்த்திருப்பார். எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பார், நம்பிக்கையோடு இருப்பார். அல்லேலூயா. வேட்டைக்கு போகிறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வேட்டை கிடச்சிடாது. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கும்போது அவர் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஒரே திசையில் அந்த முழங்கால், ஒரு காலில் முழங்கால் போட்டு ஒரு காலை ஊன்றி கொண்டு அந்த வில்லை தரையில் வைத்து பிடித்து கொண்டு அந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், மூமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரே, அந்த மிருக ஜீவன்கள், வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் வருதான்னு அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஏதாவது ஒரு மானோ அல்லது ஒரு காட்டு பன்றியோ ஒரு முள்ளம் பன்றியோ ஏதோ ஒரு மிருகமோ வந்தால் அவர் என்ன பண்ணுவார்? குறி பார்த்து அந்த மிருகத்தின் மீது அம்பு எய்வார். அந்த அம்பு பட்ட உடனே அந்த மிருகம் கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்துடும். அது ஓடி போய் அதை எடுத்துக்கொள்வார். ஸோ வேட்டையாட போகிறவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறார்கள். they are going for hunting with an expectation. ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு போகிறார்கள். என்ன நம்பிக்கையோடு போகிறாங்க? இன்னைக்கு வேட்டைக்கு போகிறோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிருகம், ஒரு மானோ அல்லது ஒரு முயலோ அல்லது ஒரு காட்டு பன்றியோ அல்லது ஒரு முள்ளம் பன்றியோ வேறு ஏதோ ஒரு மிருகம் மாட்டோம், நம்ம அதை அடிக்கலான்ட்டு அவங்க போய் அதை அடிக்கிறாங்க. எதிர்பார்ப்போடு அந்த வேட்டைக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேட்டையாட போகிறவங்க அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. பஸ் வருதா, ட்ரெயின் வருதா நம்ம பார்க்குற மாதிரி அவங்க அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க அங்கேயும் அசைய மாட்டாங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, காத்து கொண்டு இருப்பார்கள். வேட்டைக்கு செல்லுகிறவர்கள் தங்களுக்கு எதிரில் மிருகம் வருகிறதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அது வரும்பொழுது அதன் மீது அம்பு எழுது அதை விட வைத்து ஓடி போய் பிடித்து கொள்வார். இதைத்தான் இந்த காவா என்கிற வார்த்தை சொல்கிறது. நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்? காத்துட்டு இருக்கணும். அதை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? they are waiting on Yahweh. those waiting on Yahweh, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். the word காவான்னா காத்திருத்தல், நம்பிக்கையோடு இருத்தல், எதிர்பார்த்திருத்தல், எதிர்நோக்கி இருத்தல். the word காவா may mean wait. காவான்னா காத்திருத்தல் அல்லது காவா என்றால் நம்பிக்கையோடு இருத்தல், hope. here the ideas காவா, wait or hope, காத்திருத்தல் நம்பிக்கை ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிறது. here the ideas overlap. waiting hope, காத்திருக்கும் நம்பிக்கை, or hopeful waiting, நம்பிக்கையோடு காத்திருத்தல். Israel's impatience and insistence on prompt action from God could become her undoing. One with an attitude of waiting for the God of the ages and his plan will gain strength to rise above the moment, not tire and not faint, but go on and on. கர்த்தருக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது கழுகுகளை போல சட்டைகளை அடித்து நம்ம உயர பரப்போம். அல்லேலூயா. கர்த்தர் மேல், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயரச் செல்வார்கள். அன்னார்கள் ஓடுவார்கள், களைப்படையார், நடந்து செல்வார், சோர்வடையார். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். இதை ஏசிய ஃபவுண்டர்
சுந்தரம் பாஸ்டர் அடிக்கடி சொல்வாராம் அவங்க பாஸ்டருங்க கிட்ட, ஊழியக்காரங்க நீங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, காத்திருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பைபிள் படித்து பாட்டு பாடி அல்லது பாட்டு பாடி பைபிள் படித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. உங்களால் எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க முடியுதோ அவ்வளவு நேரம் காத்திருங்க. நீங்கள் காத்திருத்தல் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, 40:31 ஏசாயா. அதை படித்து நாம் முடிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் ஏசாயா தீர்க்கதரிசனத்தை 66 அதிகாரத்தையும் ஏசாயா ஒருத்தர் தான் எழுதினாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் காலேஜஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் அது ஒருவரால் எழுதப்படவில்லை, 3 பேரால் எழுதப்பட்டு பிறகு அது என்ன பண்ணப்பட்டது, தொகுக்கப்பட்டது. 3 பேரால் எழுதப்பட்டு அது பிறகு என்ன பண்ணப்பட்டதுங்க, தொகுக்கப்பட்டது. இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை பற்றிய வேதாம கல்லூரியிலே நாங்கள் கற்றுக் கொடுக்கிறது. நான் இந்த கையில் வச்சிருக்கிறேன் இந்த புக்கு பாருங்கள். இது வந்து பழைய ஏற்பாடு. Introducing the Old Testament, Rolf A. Jacobson, மைக்கேல் ஜே சான். இந்த புக்கு வந்து நான் 3800 சொச்சு ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இந்த புக்கு வந்து 4121 ரூபாய், 4121. Introducing the Old Testament. இந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு விளக்கம். அந்த ஒரு புஸ்தகத்தை 3 பேர் 3 காலத்தில் எழுதினாங்க. அல்லேலூயா. அந்த அசீரிய பேரரசு காலம் 1லேருந்து 39, பாபிலோனிய பேரரசின் காலம் 40லேருந்து 55, சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு பாரசீக பேரரசின் காலம், போஸ்ட் எக்ஸைலிக் ப்ராஃபட்ஸ் ஐசாயா 56லேருந்து 66, 4125 ரூபாய் இந்த புக்கு. ஒரே ஒரு புக்கு. பைபிள் காலேஜில் இதை வாங்கி தான் டீச் பண்ணுறோம். பைபிள் காலேஜ் மாணவர்களுக்கு இப்போ ஏசாயா டீச் பண்ணணுன்னா இந்த புக்கு வாங்கி, என்கிட்ட வேறு புக்கு இருக்குது, இது லேட்டஸ்ட்டு புக்கு, இதை வாங்கி இதை படித்து மாணவர்களுக்கு ரொம்ப அழகாக டீச் பண்ணுறோம். சாதாரண புக்கு, ரொம்ப சீப்பாக. The Old Testament, Books of the Old Testament, David F. Hinson, published by ISPCK. நான் வாங்கும்போது 95 ரூபாய் தான், 2013, 12 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல புக்கு. இந்த புக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா வந்து ஒரு புக்காக இருந்தாலும் அது எத்தனை பேர் எழுதுனாங்க, 3 பேர். ஸோ அந்த குறிப்பு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு ஜூபிலண்ட். அல்லேலூயா. ஜூபிலேட், ஆனந்த சத்தமிட்டு நீ கம்பீரி. இந்த அருமையான நாளிலே சபைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உங்கள் வியாதியை சுகமாக்கப் போகிறார். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கப் போகிறார். எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.